மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இப்போ இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களினுடைய தொடர்ச்சி துலாம் ராசியிலிருந்து மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு அவர் வருகிறார். இப்போ அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இது நல்லதா கெட்டதா? அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமாகத்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு கேஸ் இழுபறியில் இருக்குது, நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் நமக்கு அதனுடைய சாதக பலன்கள் குறைவாகத்தான் இருக்குது. அப்போ நாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறதா இல்லை இது சுமூகமாக நம்ம போயிடலாமா அப்படின்னா நம்ம சுமூகமாக போகிறதே புத்திசாலித்தனம். ஏன்னா இது ஒரு வருட காலம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி 6ல் ராகு இருக்கார், 12ல் கேத்து இருக்கார். இந்த 6ல் ராகு என்ன பண்ணுவார்னா பண விவகாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க தயாராக இருப்பார். 8ஆம் இடத்துல இந்த குரு என்ன பண்ணுவார், 6ல் இந்த ராகு பணத்தை கொடுக்குறாரு இல்லையா, இந்த பணத்தினால பிரச்சனையை கொடுப்பார். இந்த 12ல் கேது இருக்கார் இல்லையா, தூக்கத்தை கொடுக்க மாட்டார். அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்? அண்ட் இது வரைக்கும் நமக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒருவேளை நம்மளுடைய பூர்வ புண்ணியம் சரியாக இல்லை, நிறைய பாப கிரகங்கள் இல்லை பாப கர்மாக்கள் நம்ம நிறையா பண்ணியிருந்தோன்னா அதற்கு இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவும் நம்ம தண்டனையை கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே தயாராக இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும், இல்லை என்ன பண்ணணும்? இறைவனை வழிபடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ ஆன்மீகத்தில் கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும். ஐயோ எனக்கு நல்லபடியாக ரிசல்ட் வரணுமே. இது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தான். நீங்கள் நீட் எழுத போகிறீங்க, இல்லை ஒரு சிஏ எக்ஸாம் எழுதுகிறீங்க, கொஞ்சம் நமக்கு டென்ஷனாகவே தான் இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா புதிய கடன் முயற்சியில் இறங்க வேண்டாம். அடுத்ததாக இந்த வீட்டுக்கெல்லாம் போய் பில்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. நகையை குறிப்பாக அடகு வைக்க வேண்டாம். இது எல்லாம் கொஞ்சம் நம்ம எப்படியோ கஷ்டம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ இல்லை ஹெவி லாஸோ நமக்கு இருக்காது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கிய குறைபாடுகள்லேயும் அவர் கொடுப்பார் நமக்கு ஏதாவது. அதனால் ஏற்கனவே ஆரோக்கிய குறைபாடோடு இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கலாம். என்ன மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் எச்சரிக்கையாக இருக்கணும்? குறிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ். ஸோ வயிறு சம்மந்தப்பட்டது, வயத்தில் கிட்னிஸ். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ்ன்னு இல்லை, கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ பள்ளி கொண்ட பெருமாள்னால் ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கிற பெருமாள், இங்கே திருநீர்மலை போகலாம், மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சு, அங்கே போகலாம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் போகலாம், ஆதி திருவரங்கம் போகலாம். இப்படி பெருமாள் எங்கெங்கே ஆதிசேஷன் மேலே அவர் சயனிச்சுருக்காரோ அந்த பெருமாளை சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த பள்ளிகொண்ட பெருமாள் எத்தனையோ இடத்துல இருக்கார். நீங்கள் நாபியில் பிரம்மா இருக்கக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அனந்த பத்மநாபர், அவருக்கு நாபியில் பிரம்மா இருப்பார். ஸோ குரு தோஷம் போகும், ஆதிசேஷனை வணங்கினால் ராகு கேத்து தோஷம் போகும், பெருமாளை சனிக்கிழமை வணங்கினால் சனி தோஷம் போகும், அவர் திருவடியை வணங்கினால் அனைத்து விதமான கிரக தோஷங்களும் தீரும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் மறக்காமல் பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வணங்கினால் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான பலன்களையே கொடுக்கும். விருச்சிக ராசினியர்கள், இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ நிறையா கடன் இருந்திருக்கும், காசு சேர்க்கவே முடியாது, இப்படிங்கும்போது செலவாகிக்கிட்டே போகும். இப்போ 7ஆம் இடத்திற்கு அவர் வருகை தரக்கூடிய இந்த குரு பகவான் விருச்சிக ராசினியர்கள் நீங்கள் அவரை ஒரு ரெட் கார்பெட் வெல்கமே நீங்கள் பண்ணலாம். அப்படிப்பட்ட நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். ஸோ 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு, லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து, இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகம். 4ஆம் இடத்துல சனி, கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. ஸோ ஒரு நல்ல பூமி, நல்ல பில்டர், ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ட்டை போய் காசை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், ஒரு வீடு வாங்கிறதுக்கே எல்லாருமே பயந்துன்னு தான் இருக்காங்க. அதனால்
வீடு வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் கூட யார்கிட்ட வீடு வாங்குகிறோம் இல்லை எங்கே கொண்டு போய் காசு கொடுக்குறோங்கிறது நம்மளுடைய சுய அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. இப்போ இந்த 7ஆம் இடத்தில் குரு போனார்னா புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், திருமண யோகத்தை கொடுப்பார், நல்ல ஐஸ்வர்ய யோகத்தை கொடுப்பார். இப்படி மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோக பீரியட் அப்படின்னே சொல்லலாம். 1 வருட காலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரி, எனக்கு இது நாள் வரைக்கும் வெளிநாடு போக வீசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு அப்ளை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீசா இந்த தடவை ரிஜெக்டே ஆகாது. மேல் படிப்பு படிக்கிறதாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை டூரிஸ்ட் விசாவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம்? இவர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆலங்குடி சென்று அங்கு குரு பகவானை வணங்குறதும், திருப்பட்டூர் சென்று அங்கு பிரம்மபுரீஸ்வரரை வணங்குறதும் ரொம்பவுமே விசேஷமான பலன்களை தரும். தனுசு ராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்திற்கு போக போகிறார். ஸோ பணம் வரும், அதே சமயத்தில் கடனும் நிறையா இருக்கும். கடன் வாங்கிறது அப்படிங்கிறது பார்த்து வாங்குவது நல்லது. புதிதாக கடன் ஏதாவது நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை யோசிச்சுட்டு செயல்படணும். பெரிய அளவுக்கு நமக்கு லாபங்கள் இல்லைன்னா கூட இந்த 1 வருட காலமும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் கொடுப்பார். சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளுடைய ராசிநாதன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், UTI அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது சம்மந்தப்பட்ட நோய்கள் நமக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பூராட நட்சத்திரக்கார பெண்கள், ஏன்னா உங்களுக்கு தான் சுக்கிரன் ஆதிக்கம் உண்டு. அதனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் கொஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பை நம்மளால் பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணுறது நல்லது. IVF ட்ரீட்மெண்ட்லாம் போகணுன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு போங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் பாதிப்புகள் வரலாம் இந்த 6ஆம் இடத்தில் குரு போகிறதுனால. தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யலாம்? நிறைய தானங்கள் பண்ணணும். வியாழக்கிழமை எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டக்கடலை தானம் பண்ணுறீங்களோ நல்லது, பச்சரிசி தானம் பண்ணுறீங்களோ நல்லது. ஏகாதசியில் பசுமாட்டுக்கு வெல்லம் கொடுங்க, அது மிகப்பெரிய பரிகாரம். இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே கிரக தோஷங்கள் இருக்காது. மகர ராசி நேயர்கள், ஸோ ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவான், அவர் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இப்போ குரு பகவான் எங்கே போகிறார்? உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மேஷ ராசியில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தான ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அவர் போக போகிறார். ஸோ மகர ராசினியர்களுக்கு 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்க போகிறார். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருன்னா இது உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். இந்த 7.5 சனியில் இது நாள் வரைக்கும் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டவர்கள் இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்துல பாத சனியாக இருக்கிறார் இல்லையா, ஸோ என்னெல்லாம் நமக்கு இந்த பாத சனியில் எல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னுவாங்க. ஸோ வீடு வாங்கலாம், புது வேலை கிடைக்கலாம், கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்படி வாழ்க்கையில் ஒரு ஏறுமுக பாதையை கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது மகர ராசி நேயர்களுக்கு. இது நாள் வரைக்கும் அலுவலகத்தில் அந்த பாஸ் எனக்கு சரியில்லை, இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட சம்பளம் வரலை, இல்லை எனக்கு கடன் வாங்கிட்டு போனவங்க திருப்பி தரலை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ஏன்னா கேத்து பகவான் பாக்கியத்தில் இருக்கார். ஸோ கேத்து பகவான் பாக்கியத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் அமரும் பொழுது கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட நீங்கள் நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கர்மாக்கெல்லாம் உங்களுக்கு நல்லது திருப்பி தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ என்றைக்குமே நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி வரும். அது நல்லதோ கெட்டதோ அது நன்மையை திருப்பி தரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த 12 மாதத்தில் கண்டிப்பாக எந்தெந்த ஆலயம் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரம் சென்று அங்கு ஸ்ரீ ராமநாத சுவாமியை வணங்குறது. யாரெல்லாம் இது வரைக்கும் நான் எதுவுமே இங்கே இறந்தவங்களுக்கு செய்யலைன்னா அங்கே போய் பண்ணிட்டு வாங்க. வைணவர்கள் பார்த்திங்கன்னா திருப்புல்லானி அப்படின்னு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த திருப்புல்லானி போய் சேத்துவில் இறந்தவர்களுக்கு செய்யணும், ஆத்ம சாந்தி. மகர ராசிக்காரர்களுக்கு இது ரெண்டும், நீங்கள் சிவ பக்தர்கள், சைவ
சமயத்தை சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரம் சென்று செய்யலாம். வைணவர்கள் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் திருப்புல்லானி சென்று செய்யலாம். பிறர் இந்த மகர ராசியில் எனக்கு பித்ருக்காரியம் செய்கிறதுக்கு இல்லை, நான் எந்த இடத்துக்கு போகலாம் ஒரு நல்லது வரத்துக்குன்னா பக்கத்துலேயே அங்கே தேவிப்பட்டினம்னு இருக்குது. தேவிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு சென்று நீங்கள் வணங்குறதோ பூஜை பண்ணுறதோ பரிகாரம் பண்ணுறதோ உங்களுடைய சௌகரியங்கள் பார்த்து செய்யலாம். கும்பராசி நேயர்கள், ஜென்மத்திலேயே இருக்கார் சனி பகவான். ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப் டைமு. அதுவும் இந்த சிம்மராசி மாதிரி தான், 2ல் ராகு 8ல் கேது. நிறைய உழைக்கணும், உழைக்கிறதுக்கு ஏற்ற பலனே இருக்காது. ஸோ இது என்ன ஆகும், இப்போது கொஞ்சம் அதிகமாகும். 4ஆம் இடத்துல குரு, குடும்பத்திற்காக உழைக்கணும், குடும்பத்திற்காக அதிகமாக சுமைகளை சுமக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாரங்களை நாம் சுமக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடு வாங்கிறதுக்கு லோன் எடுக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய பாரம் இல்லையா? அதனால் 4ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவசியம் இந்த கும்பராசி நேயர்கள் வீடு கட்டுவதோ நிலம் வாங்குவதோ வீட்டிற்காக கடன் எடுப்பதோ புத்திசாலித்தனமான ஒன்று. ஸோ விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும். உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் கடன் வாங்கலாம். கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள். நான் இது நாள் வரைக்கும் பிளானே இல்லை, எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, நான் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போங்க. ஏன்னா உங்களுக்கு 2ல் ராகு 8ல் கேது. ஸோ கொஞ்சம் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறது நல்லது. இந்த வேலை விஷயமாக ஒரு பிரிவு அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது குடும்பத்தை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் அதை செயல்படுத்தி கொள்ளலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இது நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். மற்றபடி இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு அவ்வப்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார். அதனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கள், சனிதோஷ நிவர்த்தி கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேத்து மற்றும் 4ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால நவகிரக வழிபாடுகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்து வர எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு இருக்காது. சூரியனார் கோவில் சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம். அதோடு நீங்கள் சூரியனார் கோயில் பக்கத்தில் திருமங்கலங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே மங்களாம்பிகையை வணங்கினால் அனைத்து விதமான தோஷங்களும் தீரும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலே உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இது நாள் வரைக்கும் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல, இவ்வளோ கடன் இருக்குது, இல்லை படிக்கலை பசங்க, மனசை போட்டு ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மன சஞ்சலத்தில் திடீர்னு ஒரு நாள் நமக்கெல்லாம் ஒரு தைரியம் வரும். அது நிறைய லேடிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம பயந்துகிட்டே இருப்போம். அந்த தைரியம் நமக்கு எங்கேருந்து வர்றதுன்னே தெரியாது. குரு பகவான் 3ஆம் இடத்தில் வரும்பொழுது நமக்கு மன தைரியங்கள் அதிகரிக்கும். ஸோ இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இந்த மன தைரியத்தோடு எப்படி வேணாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் கொஞ்சம் மன சஞ்சலங்கள் திருமண விஷயத்தில் கணவன் மனைவி இடத்தெல்லாம் வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரைய செலவுகளை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். அதனால் வீடு வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, ஐவிஎஃப் போகலாமா, கடன் வாங்கணுமே, எப்படி சமாளிக்க போகிறோம், பயமே வேண்டாம். குரு பகவான் அந்த தைரியத்தை உங்களுக்கு ஒரு மனதளவில் மட்டுமல்ல, நமக்கு பொருளாதார ரீதியான உதவிகளும் ஒரு எப்பொழுதுமே பணம் நமக்கு இருக்கோ இல்லையோ மனித பலம் இருக்கணும். நம்ம கூட ஒரு 4 பேர் இருந்தாலே நமக்கு ஒரு பெரிய பலம் அது. அதனால் பந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, யாரெல்லாம் சண்டை போட்டு போனாங்களோ மீண்டும் உங்கள் இடத்துல அடைக்கலமாக வரக்கூடியது தான் இந்த குரு பெயர்ச்சி. அதனால் மீனராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும், மன தைரியங்கள் அதிகரிக்கும். மீனராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து ஒரு சித்தர் பீடம் சென்று அங்கு இரவு தங்கிவிட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஏழுமலையானினுடைய தரிசனம், திருமலா சென்று அங்கு ஏழுமலையானை வழிபாடு செய்வது, அன்னதானங்கள் செய்வது, இது எல்லாமே கிரகதோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுத்து இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நம்ம 12 ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். இந்த சொன்ன பரிகாரங்களை முறையே நம்ம செய்து கொண்டு வந்தால்
இந்த ஒரு வருட காலமும் குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக உண்டு. என்ன நேயர்களே, இன்றைக்கி Pengal.com நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.